கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் அவர் கருத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மளோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்துல பாடி மகிழ்ந்து கொண்டாடும் போது அதுல கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு தனியான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதுமே நாம் பாதி துரிந்து நாம் மகிழ்ந்து கலி கூறும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு எப்படியான தேவனாய் இருக்கிறார்? அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவர் ஆறுதலின் மலையாய் இருக்கிறவர். நம்மளை அவர் ஒரு போதும் கைவிடாதபடி நம்மை தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இக்கத்தின் துணையானவர். எதிர்கிற அமைச்சர் நம்முடைய இக்கத்தின் நேரத்துல, நம்முடைய கண்ணீரின் நேரத்துல அவர் நமக்கு துணையாய் இருந்து, அவர் நமக்கு ஜீவனாய் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவே, மகிழ்வே, கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே, கொண்டாடுவே, பாடுவே, மகிழ்வே, கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே, கொண்டாடுவே. அக்கினி மதிலே ஆறுதல் மலையிலே, அக்கினி மதிலே ஆறுதல் மலையிலே, இக்கத்தின் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. இக்கத்தின் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துதிக்க மருத்துவரே, துதிக்க பாத்திரரே, மகிழ்ந்து துதிக்க மருத்துவரே, என் துதிக்க பாத்திரரே, பெருமெல்லாம் எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் தாபங்கள் உரைத்தீரையா. கல்வாரி என் தாபங்கள் உரைத்ததையா.
கர்த்தரை மறந்து பாடும்போது கர்த்தருடைய வாழ்க்கையோட அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். துயரெங்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்ல போறீங்க. துயரெங்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பெயரெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். வாழ்வில் தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வில் தரும் ஊற்று, வழிகாட்டும் தீபம் நீரே. பெருமெல்லாம் நீதானையா, என் பெயரெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். முகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். நான் என் வாழ்க்கையில நான் பாடுவேன், என் வாழ்க்கையில கர்த்தரை மதியப்படுத்துவேன். அவர் என் வாழ்வு தரும் ஊற்று, அவர் என் வழிகாட்டுவேன் தெய்வம் என்று நாம் அவரை நாம் பாடும்போது நம்ம நிற்கிற பூமி நிலை குறித்து போனால், நம்ம நம்புவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையை நீங்க சொல்லலாம், என் நிற்கும் பூமி நிலை குறித்து போகுது, என் வாழ்க்கை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது, நான் யாரை நம்புவேன் என்று தெரியாமல் இருக்கிறேன், நான் யாரை நம்புறதா, என் சேகிதரை நம்புறதா, என் குடும்பத்தை நம்புறதா, என் நண்பர்களை நம்புறதா என்று நீங்க யோசிக்கலாம். இந்த நாளில் நீங்க கர்த்தரை நம்பும் போது, நீங்க கர்த்தரை உயர்ந்து பாடும்போது, உன்னை அதிகமாகி அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குனிந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குனிந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யாரும் இல்லை என்றாலும்
வாய்ப்பில்லை என்றாலும், நான் நம்புகிற அஸ்திவாரம் அசைந்தாலும், அழிக்கிற பூமி அழிந்தாலும், நான் உண்மையே நம்புவேன். எனது ஆப்பர்ச்சுனிட்டி என்னை விட்டு போனாலும், எனது உயர்வு என்னை விட்டு போனாலும், என் வாழ்க்கையில ஒரே தோல்வியா இருந்தாலும், என் வாழ்க்கையில ஒரே கஷ்டமா இருந்தாலும், என் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருந்தாலும், நான் நம்புவேன் உண்மை ஒருவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மறுபடியுமாக நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நீங்க என் வாழ்க்கையில அதிசயமாக நடத்திட்டாங்க, என் வாழ்க்கையில அற்புதமாக நடத்திட்டாங்க. நீங்க வாழ்க்கையை நடத்துகிறவர், நீங்க வாழ்க்கையை நடத்துகிறவர். நாம் அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக, நாம் அவரையே விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இன்றைக்கும் காலப்படும் கர்த்தர் நம்மளோடு இருக்கும் போது, நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடும் போது, நம்ம உலகத்தில் அசைவாடுகிறாலும், நம்ம நம்பிக்கை வெளிந்து போனாலும், நம்மை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்மை தேற்றும்படியாக, நம்மை ஆற்றும்படியாக, நம்மை அரவணைக்கும்படியாக நாம் இருக்கிறார், நம்ம இருக்கிறார் என்று நாம் ஒருபோதும் மனதில் இருந்து போகாதபடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் சமூகத்தில் நாம் நின்று நாம் அவரை பாடும்போது கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகும் நம்மளோடு இந்த பெரிய காரியம் செய்ய வலுவாயிருக்கிறார். அன்பின் பரலோகத்திற்காக உசுவேகளோடு மற்றமாய் அசைவாதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ அசைவாதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இருதயங்களே நீ பேசினபடினால நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்டு நடைபெறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையை நீர் எங்களை தேற்றுவதற்கு நீர் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நிச்சயமான நன்மையை தருவதற்கு நீர் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்து பெரிய பெரிய காரியம் செய்வீராக. விதிக்க தேவங்களை பெரும்பெடுத்து உங்கள் காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரும்பெடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆட்சிபிக்கிறோம் என்று சொல்ல நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்மளோடு இருந்து நம்மை தீர்ப்புகிறவராக, நம்மை அரவணைக்கிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த நாளிலே நம்முடைய சபையுடைய அறிவிப்பு நேராய் கடந்து செல்லலாம். நம்முடைய சபை சரியாக ஞாயிறு ஆராதனை சரியாக காலை 10 மணிக்கு நமக்கு ஞாயிறு ஆராதனை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அது நீங்க எல்லாரும் சரியான நேரத்துல வந்து கலந்து கொள்ளுங்க. அது மிகுந்த பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நீங்க சரியான நேரத்துல நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. நம்முடைய உலக வேலைகளை எல்லாம் கொஞ்சம் ஒட்டி வைத்து நாம் சரியாக 10 மணிக்கு நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல நின்று நாம் ஆராதிக்கும் போது, அவருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது கர்த்தர் பெரியவர் நம்மளோடு இருந்து பெரிய காரியம் செய்ய வரவர். எத்தனை பேர் ஒரு அமைச்சர் போறீங்க? நான் 10 மணிக்கு நிற்கிறோம் என்று சொல்றேங்க. நீங்க அப்படியாக நீங்க செயல்படும் போது, அப்படியாக வேலைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒட்டி வைத்து நாம் கர்த்தருக்கு நின்று நாம் பாடி துடிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இன்னும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு உபவாச கூட்டம் தொடங்கி நடந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அந்த உபவாச கூட்டத்துல சரியான நேரத்துல 11 மணிக்கு நீங்க வந்து அதுக்கு முன்பாகவும் நீங்க வந்து ஜெபிக்கலாம். சபையை திறந்து கொண்டுதான் இருக்கு, திறந்திருந்துதான் இருக்கு. அதனால நீங்க சரியான நேரத்துல 11 மணிக்கு நீங்க உபவாச கூட்டத்துல வந்து கலந்து கொள்ளுங்க. தெரிந்த சகோதர சகோதரிகளும் அந்த நாட்களில நீங்க கொண்டு வாங்க. நம்முடைய சபை ஆராதனையிலும் நீங்க அவர்களை கொண்டு வாங்க. கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறாரோ, கர்த்தர் எப்படி அமிதமாக உங்களை தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ, அது போல நீங்க கொண்டு வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதமாய், அவர் அதிசயமாய், அவருடைய தலையை உங்களை கொண்டு உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அமைச்சர் போது நம்மளே ஒரு கரை வெளிச்சத்தை போல, பிறருக்கு ருசி கொடுக்கிற உப்பை போல நாம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒவ்வொருக்கென்று அநேக ஆத்துமாக்களை அவருக்கென்று ஆதாயம் பண்ணும் போது, அவருடைய ராஜ்யத்துக்கென்று நாம் அவர்களை கிட்ட சேர்க்கும் போது கர்த்தர் உங்களையும் மேலும் மேலும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நீங்க அந்த உபவாச கூட்டத்துல அவர்களை கொண்டு வாங்க, ஞாயிறு ஆராதனைகளை கொண்டு வாங்க, நண்பர்களை கொண்டு வாங்க. கர்த்தர் அபிதமாக நம்முடைய ஊழியத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாம வருகிற மாதத்துல நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி நமக்கு காலையில வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. சரியாக 5 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை. 5 மணில இருந்து 6க்கு வெறும் 1 hour நம்ம கர்த்தருக்கு
கொடுக்கும் போது அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வரவராயிருக்கிறார். அந்த பேர் ஒரு அமைச்சரவருங்க. எனவே அந்த வாக்குத்தத்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள பாருங்க, அதை விட்டு விடாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இன்னும் அருகில வந்து நீங்க பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமாய் வழி நடத்த வல்லவராகிறார். எனவே அந்த வாக்குத்தத்த ஆராதனையில நீங்க சரியான நேரத்துல நீங்க கலந்து கொள்ளுங்க. நீங்க தெரிந்த சகோதரிகளை நீங்க கொண்டு வாங்க. கர்த்தர் அபிடமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியர்களுக்காக அதிகமாய் செபித்துக் கொள்ளுங்க. ஊழியத்தின் தேவைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்க. தேவன் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். நேர்த்தியாக காரியங்களை எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்முடைய ஊழியத்துக்கு அநேக கலைசபைகள் சாதிக்க, அநேக ஊழியங்கள் இருப்ப, நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் பலப்பட நீங்க அதிகமாய் செபிக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே அநேக திசைகளிலிருந்து ஒத்தாசை கொண்டு வருகிற மனிதர்களை தேவ ஊழியர்களை அவர்கள் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். எனவே தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்க ஊழியத்துக்காக செபிங்க. நம்முடைய யூடியூப் மினிஸ்ட்ரிக்காக செபித்துக் கொள்ளுங்க. அந்த யூடியூப் மினிஸ்ட்ரியை தினம் நம்முடைய கருவை வார்த்தை நிகழ்ச்சி போட்டுக் கொண்டு இருக்கிறோம். அது அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப்ல வைங்க, ஒரு ஸ்டேட்டஸ்ல வைங்க, ஒரு சோசியல் மீடியா பேஜ்ல வைங்க. நீங்க அந்த வார்த்தையை வைத்து நீங்க செவிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை வார்த்தை நிகழ்ச்சி வைத்து நீங்க வார்த்தையை வைத்து நீங்க செவிக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது பிரயோஜனமாக, ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதனை புரிதாக்க அது உதவுகிறாயிருக்கிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது வீணடையாது. எத்தனை பேர் ஒரு அமைச்சர் போய்க்க, மனிதருடைய வார்த்தைகள் ஒரு நாள் வீணடையலாம், மனிதர்களுடைய வார்த்தை ஒரு நாள் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு போதும் மாறாது. ஒரு போதும் அது கீழே விழாது. அது கீழே விழுந்தாலும் அநேகருக்கு ஒரு கனி கொடுக்கிற வார்த்தையாக பருகி பெருகும் என்று நம்ம வாசிக்கிறோம். அது போல கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக நீங்க அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு அதை தெரியப்படுத்துங்க. அவர்களும் அதை இவ்வளவாக ஆசீர்வதிப்பாராக. அந்த ஊழியத்தை அவ்விதமாக தேவன் உயர்த்துவாராக. இதற்காக நம்முடைய ஊழியத்திற்காக நம்முடைய பைபிள் காலேஜுக்காக செகண்ட் பேட்ச் 2 மாதங்கள் முடிந்து விட்டது. நம்முடைய ஃபர்ஸ்ட் பேட்சுக்குரிய கிராஜுவேஷன் டிசம்பர் நம்ம கிராஜுவேஷன் வைக்கலாம் என்று நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய சர்டிபிகேட் எல்லா வேலைகளும் நம்ம அதை நேர்த்தியாக பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் கிராஜுவேஷனுக்காக செபித்துக் கொள்ளுங்க. அந்த கிராஜுவேஷன் நம்ம டிசம்பர் மாதம் வைக்க போகிறோம். அது நல்ல ஒரு தேவை செய்தியாளர், நல்ல ஒரு பட்டம் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருக்கிற மனிதர்களை நாம் அழைத்து நம்முடைய பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நாளில நாம் பட்டம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அந்த செகண்ட் பேட்சுக்காக செபித்துக் கொள்ளுங்க. அந்த செகண்ட் பேட்ச்ல படிக்கிறவர்கள் ஆன்லைன்ல இருந்து படிக்கிறாங்க, நம்முடைய சபையில வந்து படிக்கல, அவர்களும் அந்த வேதத்தின் ரகசியங்களை இன்னும் அறிந்து கொண்டு அது கர்த்தருக்கு பிரயோஜனப்படும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டும்படியாக அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நீங்க செபித்துக் கொள்ளுங்க. இந்த 3வது பேட்சுக்காக நீங்க செபித்துக் கொள்ளுங்க. 3வது பேட்ச் ஆரம்பிக்க வேண்டும். லைவ் பேட்ச் நம்ம சபையில வந்து மாதம் மூத்துல ஒரு கிளாஸ் வந்து அவர்கள் படிக்க வேண்டும் என்று நம்ம லைவ் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த லைவ் பேட்சுக்கு உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவர்கள் இருந்தார்கள் என்றால் நீங்க அவர்களையும் நம்முடைய சபையில நீங்க கொண்டு வந்து சபை பாருபாடி நம்ம அந்த பைபிள் காலேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த பைபிள் கிளாஸ் மட்டும் அது கலந்து கொண்டால் போதும். அவர்களை பிரஷர் பண்ண மாட்டோம், நீங்க எங்க சபைக்கு தான் வரணும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால நீங்க தெரிந்தவர்களே நீங்க அந்த நாளிலே யாராவது இருப்பார்கள் என்றால் வருகிற நாட்களிலே நம்முடைய சபையுடைய அந்த பைபிள் காலேஜுடைய பேம்ப்லெட்டை கொடுத்து நீங்க அவர்களையும் நீங்க வருகிற நாட்களில் அவர்களை கொண்டு வாங்க. அது உங்களுக்கும் அது அவர்களுக்கும் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். எனவே ஊழியர்களுக்காகவும் அதிகமாக பாரப்பட்டு செவிங்க, ஊழியத்தின் தேவைகளுக்காக செவிங்க, ஊழியத்தின் வளர்ச்சிக்காக செவிங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியத்தை வளர்த்தி கொண்டே செல்கிறார். அந்த வளர்ச்சியில நாமும் ஒரு தகுதி உள்ள பாத்திரமாக, நாமும் பிறருக்கு ஒரு தகுதி கொடுக்கிற மகளாக நீங்களும் மாற வேண்டும். நாமும் அதிகமாய் தகுதி பெற வேண்டும், அதிகமாய் பலப்பட வேண்டும் என்று தனிப்பட்ட ஜெபத்துல ஊழியத்துக்காகவும் உங்களுடைய பங்கு ஊழியத்தில மிகவும்
அதிகமாக தேவைப்படுகிறது. தெரிந்தவர்களை நீங்க சபைக்கு நீங்க கொண்டு வந்தாலே அது மிகப்பெரிய பங்காயிருக்கும். அமைச்சிட போறீங்க, உங்களுக்கு தெரிந்தவருக்கு அநேகருக்கு தெரியும், அநேகருக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல மட்டும் நம்மளுக்கு மனது இல்லாதபடி இருக்கிறோம். நாம் அப்படி இல்லாதபடி நம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய அன்பை நம்ம ருசித்து அநேகருக்கு அது பகுதி கொடுத்து அவரையும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு ஒரு உகந்த மகனாக நாம் மாற்றும் போது அது தேவன் நம்முடைய நாய புத்தகத்துல நம்முடைய பெயர்ல 2 ஆத்துமாக்களை இந்த சகோதரன் கொண்டு வந்தார். என் மகன் 2 ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்துக்கு என்று கொண்டு வந்தார் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய தலையை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதுவே ஒரு அமைச்சரபடியே நாம் அவருக்காக ஆட்களை சேர்க்கிற மகளாக மாறுபடியாக அவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியத்தின் வளர்ச்சிக்காகவும் அதிகமாக செபிங்க. அந்த மெய்யாகவே ஆசிரியப்பாராக. அந்த வெள்ளிக்கிழமை அந்த 1ஆம் தேதிக்காக வாக்குத்தத்த ஆராதனை அநேகரும் நீங்க சரியான நேரத்துல வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அபிரமாக ஆசீர்வதிப்பாராக. வருகிற மாதத்துல நடக்க போகிற கூட்டங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்க. குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காக செபித்துக் கொள்ளுங்க. யூத் ஃபெலோஷிப்புக்காக செபித்துக் கொள்ளுங்க. மீதி இருக்கிற கூட்டங்கள், உபவாச கூட்டங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்காக செபித்துக் கொள்ளுங்க. இன்னும் நடக்கிற ஊழியங்கள் பெருகும்படியாக தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் அமிதமாக நம்முடைய ஊழியத்தை வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்வாராக. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே கடைசி வாரமா இருப்பது நிமித்தமாக நம்மத்திலே இருக்கிற சகோதரர் மேத்யூ அரிபாபு அவர்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. அவர் உற்சாகமா கரங்களை தட்டி வரவேற்போமா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் ஏக்கமே. சொல்லுமா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் ஏக்கமே. அப்பா அந்த நிலவிற்காக நன்றியோடு சோதிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில கைவிடாத தேவனாக, அப்பா நான் கடவுகின்றவளே எங்க வழிநடத்துற தேவனாக இருக்கிறபடியாக சோதரப்பா. இந்த செய்தியை தருகிறோம்ப்பா. அப்ப நாங்களப்பா எங்களை பற்றி பேசப்படுற கிருபைக்காய் சோதரப்பா. வந்துடுறப்பா வந்தவனா செல்லாதபடியப்பா உன்னை ஆசைப்படுங்க மக்களாக கடந்து செல்ல, உங்களுடைய வழியில நடக்க, உங்களுடைய பாதையில செல்ல கிருபை செய்ய போற அதுக்காக சோதரப்பா. உங்களுடைய அன்பின் பாத்தீங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீரே எங்களை ஆசிரியம் பலப்படுத்தும். என்னுடைய ஸ்நால பிதாவே உட்காரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலையில எடுத்து தலைப்பும் கேட்கப்பட்ட சாட்சிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்குது. சிஸ்டர் சொன்ன சாட்சி, சொன்ன சாட்சியெல்லாம் கேட்கும் போது ஆண்டவர் எதையுமே உறுதிப்படுத்துற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்த்தமே இல்லை, எல்லாம் தூக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேசும் தலைப்பு எடுத்துட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட நான் இருக்கும்போது எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் சாட்சி நேரத்தில் அதை உறுதிப்படுத்தினாரு. நான் எடுத்த ஒரு தலைப்பு உறவும் உயர்வும். நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு உறவோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மைதானே? நீங்க உண்மையா கடைபிடிச்சு பாருங்களேன். ஆண்டவரோட உறவா இருக்கிற ஆண்டவர் என்ன உயர்த்துவாருன்னு நீங்க நிச்சயமா காண்பீங்க. உங்க கண்களால் அதை காண்பீங்க, மற்றொரு கண்கள் இல்ல, உங்க சொந்த கண்களால் அதை காண்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டோட ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஐக்கியம் அதிகமாக போராட்டம் உண்டு. ஆனா போராட்டத்தின் முடிவு ஒரு நிச்சய வெற்றி நமக்கு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அந்த தலைப்பு அப்படி சொல்லுது, ஒரு உறவும் அதோட உயர்வு சொல்லிட்டு பார்க்க போறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவமாய் இருந்தான். அவனுக்கு
7 குமாரரும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரையும் பெரியவனாயிருந்தான். இங்க பாக்குறோம், ஊர் தேசத்தில் யோபு என்னும் பேர் மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, ஹல்லேலூயா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகலமாய் இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேரு பொல்லாப்புக்கு விலகிக்கிறீங்க? தேவனுக்கு பயந்து ஒரு காரியம் ஆண்டவருக்கு உரைக்கிறாரு, உங்க மனசுல பேசிக்கொண்டே இருப்பாரு, நீ செய்யாதேன்னு சொல்லுவாரு, அதை மீறி நீங்க போறீங்களா இல்லையா? போறீங்களா? நிறைய பேரு அதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா? அனுபவிக்கிறீங்க. ஆனா மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், அறியாம செஞ்சுட்டேன், இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஆண்டவர் நோக்கி கேட்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். ஆண்டவருக்கு தான் அவன் பயந்தான். மனுஷனுக்கு அவன் பெரிய பணக்காரனா இருந்தான். அந்த தேசத்துல ஒரு தலைவர்ன்ற ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு இருந்தான். அவனை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அவருக்கு வணக்கம் செலுத்தி, பெரிய தலைவர்னா எப்படி, ஒரு பெரிய பண்ணையாரோ ஒரு பெரிய சேர்மனோ ஒரு ஊர்ல இருந்தா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவர் போகும்போதெல்லாம் வணக்கம் சொல்லுவாங்க, எழுந்து நிற்பாங்க. அது மாதிரி ஒரு மதிப்புள்ள மனுஷனா அந்த ஊர்ல வாழ்ந்தா. அவன் யாருக்கும் பயப்படல, ஆண்டவருக்கு பயந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்தான். அவனுக்கு என்ன வந்துச்சு? தொல்லைகள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு. அவன் ஆண்டவரை விட்டுட்டானா? விடவே இல்ல. ஆண்டவர் இன்னும் இறகமா பிடித்து கொண்டான். எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு போராட்டம் வரும், எனக்கு வியாதி வரும், எனக்கு போராட்டங்கள் வந்து என் தலைக்கு மேல போய்கொண்டே இருக்கும். நான் நம்புறது யாரு? ஆண்டவர் தானே நம்புறேன். அவர் கைவிடாத தேவனாயிருந்து என்ன நடத்துவாருன்னு நீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து போராடுங்க. போராட்டம் யாருக்குங்க இல்ல நம்ம வாழ்க்கையில? பெரிய பெரிய பணக்காரங்க கூட போராட்டம் உண்டு. வீடு நிறைய பணம் இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடையாதுங்க. ஹல்லேலூயா. வீடு நிறைய பணத்தை அடைக்க சொன்னாலும் அந்த பணத்தை காக்கணும்ன்ற ஒரு அவாத ஆசைதான் அவங்களுக்கு தவிர அவங்களுக்கு எப்படியும் நோய்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பணம் எவ்வளவுக்கு அதிகமா இருக்குதோ அவளுக்கு அவங்களுக்கு சேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு பயத்தின் ஆவி அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆண்டவர் குறைவா கொடுத்திருக்காருன்னா அந்த குறைவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நிறைவா மாற்றுவாருன்னு நீங்க ஒரு நம்பிக்கையோட வாழுங்க. அந்த குறைவு நிறைவா மாறும். அதுக்கான காலமும் நேரமும் வரும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவோடு போறீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யறேன்? ஆண்டவருக்காக ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல உயர்வு வேணும்னா உயர்வை தடுக்க யாராலையும் எந்த யாருக்குள்ள உறவுக்கணும்? நம்ம மனுஷனோட உறவு தேவையில்லை. ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு நமக்கு இருந்த நினைச்சுங்களேன், நிச்சயமாகவே அளவில்லாத ஒரு உயர்வை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு தாழ்த்த விரும்புற தேவன் இல்ல, உயர்த்த விரும்புற தேவன். சாத்தா நம்மளுக்கு அழியாது அழித்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய நமக்காக ஏற்றுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை யார் உருவாக்குறது? ஆண்டவர் தானே உருவாக்குனாரு. அவர் தினசரி ஏதேனுக்கு போனாரா? போலையா? டெய்லி ஏதேனத்தை உருவாக்குனாரு, ஆதாம் ஏவாளை உருவாக்குனாரு. தினமும் அவங்க போய் வந்தாரா இல்லையா? ஒரு நேரம் வரும், திடீர்னு போவாங்க. ஒரு நாள் போகும்போது என்ன ஆச்சு? அவர் அவங்க விழுந்து கொண்டு இருக்கிறான், எவ்வளவு விழுந்து கொண்டு இருக்க, அவங்க தவறு செஞ்சாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மள கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். முதலாவது ஆண்டவர் என்ன கண்ணோக்கி பார்க்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு ஒரு துணையா இருக்கிறாரு, ஒரு பலனா இருக்கிறாரு, ஒரு கோட்டையா இருக்கிறாரு, ஒரு கேடகமா இருக்காரு. நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாங்களா? உங்க வேலையில சொல்ற பிரச்சனையா? உங்க வீட்டுல பிரச்சனையா? உங்க தெருவுல பிரச்சனையா? நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையா? நீங்க சொல்லுங்க, அவர் எனது கேடகம், அவர் எனது சங்கீதம், அவர் எனது கோடகமா, என் கோட்டையமா இருக்கும் போது எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன். எனக்காக யார் யுத்தம் செய்வது? அவர் யுத்தம் செய்வார். ஏன்னா எனக்கு அவருக்கு உறவு ஒரு தகப்பன் பிள்ளை கேட்ட உறவு அவரோடு இருக்கிறேன். என் தகப்பன் சுமப்பது போல, ஒரு பிள்ளையை சுமப்பது போல அவரை நான் சுமந்து செல்வாரு. நான் எதை குறிச்ச கவலைப்பட மாட்டேன். அவரையே நம்பி இருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் நான் அவரையே சொத்து கொண்டிருப்பேன், நான் அவரையே துதித்து கொண்டிருப்பேன்னு நீங்க ஒரு முடிவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள நீங்க வாங்க. அப்படி வரும்போது ஆண்டவர் உங்க வார்த்தைய உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக நம்ம 3 பேரை பார்க்கலாம். முதலாவது
யோபு பார்த்தோம், அடுத்தது மோசேயை பார்க்கிறோம், அதே போல தாவீதை பார்க்கிறோம். மோசே சாதாரண மனுஷனாதான், அவன் ஒண்ணுமே தெரியாத மனுஷனா, ஒரே மூடனா இருந்தா அதான் சொல்ல முடியும் என்னால. அவர் உலகமே தெரியாத ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி நீ எனக்காக போன்னு சொல்லும் போது நான் திக்குவாயும் வந்து நான் சொன்னா நீ போ நான் பேசுவேன் சொன்னாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னை மதிக்கிறதுக்கு ஆளே இல்லை, என்னை தூக்கி ஏற்றுதான் ஆள் பேர் இருக்கிறாங்க, இவன் எப்படி ஒழிவான்னு சொல்லிட்டு பார்க்கத்தான் பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே சகோதரிய நான் உன்னை உயர்த்துவேன், நானும் நீதி வந்து கத்தியால் உன்னை தாங்குவேன். நீ உயர்ந்த பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆளு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. நம்ம குடும்பம் கூட நமக்கு எதிராக இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்க கூட ஐயோ அவன் உயர்ந்துட்டாங்க இவன் உயர்ந்துட்டானே சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். அவர் கருணையின் சிகரமா உங்களோடு இருந்து அந்த சிகரம் எப்படி உயர்ந்து இருக்குதோ உங்களை அங்களுக்கு உயர்த்துவதாக இருக்கிறார். அந்த மலையை பார்த்து நீ அப்பாலே போல் விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா அந்த மலை பெயர்ந்து போகுங்க, மலையை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. வேஸ்ட். உண்மையா சொல்லுங்க, ஒரு மலை போல பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் இருக்கு நீங்க சொல்றீங்களா? அந்த பிரச்சனை நோக்கி பயப்படாம அதற்காக ஜெபம் செய்யுங்க. என் வாழ்க்கையில நான் அவரை நோக்கி அர்ப்பணிக்கிறேங்க, என் வாழ்க்கையில அவருக்காக அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அது காரணம் நான் அவரோடு இருக்கிற உறவு தான். அந்த உறவை நான் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வேன், உறுதிப்படுத்திக் கொள்வேன். உறுதிப்படுத்த எனக்கு போராட்டங்கள் அதிகமா வரும். அதை போன குறிச்சு நானே கவலைப்பட மாட்டேன். நான் ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன், என் தகப்பனை நோக்கி பார்ப்பேன். என்னை எதற்காக அவர் அழைத்தாரோ அந்த அழைப்பை கேட்கிற பாத்திரமா நான் வாழ்வேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவருக்காக ஓடுவேன் சொல்லிட்டு ஒரு முடிவோட ஒரு தொடர்ந்து ஒரு உறவை நீங்க முறிக்காம அந்த உறவுல நீங்க உறுதியா இருந்து பாருங்க. அதற்கான பலனை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க அதை குறிச்சு ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் என்னோடு உறவோடு இருக்காரு, ஆண்டவரோட பழகி கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் சமாதானம் தருவாரு, சந்தோஷம் தான் தருவாரு, எனக்கு பிரச்சனைகள் தரமாட்டாருன்னு நீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த வசனம் அப்படியே முடியுது. அவன் தேவனுக்கு பயந்தான், மனுஷனுக்கு பயப்படாம. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மதம் பூச்சி பயப்படாம ஆண்டவருக்கு பயந்துங்க. பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற பிள்ளைகளா நீங்க இருங்க. எபிரேயர் 3:5 எடுத்தவங்க வாசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கோ உண்மையாளராய் இருந்தான். இன்னொரு படிமான எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையாளராய் இருந்தான். அவன் பொய்யே சொல்லல, ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தான். ஆனா என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே செஞ்சார். பார்வன்கிட்ட போயிட்டு அவன் சொல்றான், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அழிப்பான்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், இருந்திருக்கும். ஆனா அவன் பயப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே போய் சொன்னான். பார்வன் கீழ்படிஞ்சானா? இல்ல. எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை வாதைகள் அனுப்பினாரு, ஆனா பார்வன் கீழ்படியவே இல்லை. ஆனா மோசே எல்லாத்தையும் உண்மையிலவனா இருந்தான். ஆண்டவர் சொன்னதை அப்படியே போய் சொன்னான். அதோட உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஆண்டவருக்காக உண்மையிலவனா வாழ்ந்தான். அவனுடைய சகோதரன் ஆரோனு அவன் கொஞ்ச நாள் மேல போய் வளர்த்துக்கிற ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை தொழும்படி செய்ய மக்களை ஆயத்தப்படுத்தினான். அதை ஆண்டவர் ஆனாலும் அந்த வரையிலும் மோசே உண்மையிலவனா இருந்தான். அதை எடுத்திருந்தான், அதெல்லாம் உழைத்து போட்டான். ஆண்டவருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு மக்களை வைராக்கியத்தோடு நடத்தினான். அந்த கடலை கலக்கும் போது ஆண்டவர் அந்த செங்கல்ல கலக்கும் போது ஆண்டவர் அவனோடு இருந்தாரு. அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். அவர் வாழ்க்கையில மோசே உண்மையுள்ளவனா இருந்ததுனால ஆண்டவர் அவனோடு இருந்தாரு. அவன் கோலை அடித்தான், கடல் 2ஆக பிறந்தது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குதா? ஒரு செங்கோல் உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. செங்கோல்ன்றது ஒரு ஜெபன்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு நேரா நீங்க செல்லுங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்காரு, ஜெப ஆயுதம். அந்த ஆயுதத்தை நான் விடாம பிடித்துக் கொள்ளுவேன். எனக்கு பிரச்சனைகள் வந்ததா அப்ப கூட ஜெபம் பண்ண மாட்டேன், எப்போதுமே அவரை பாடிக்கொண்டு இருப்பேன். வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி
திருப்தியாக்கும், என்னை திருப்தியாக்கும். அப்போ ஆண்டவருக்காக நீங்க வாழாதன்னா கலிக்கூட மகிழ்ந்து கொண்டுதான் ஆண்டோட ஆசையா இருக்குதுங்க. நீங்க பிரச்சனையில மாட்டிக்கொள்ளணும், நீங்க போராட்டங்கள்ல மாட்டிக்கொள்ளணும், நீங்க போராட்டத்துக்கு வெளியே வராம தவிக்கிறேன் நாளை ஒருபோதும் நினைக்கல. யோபுக்கு அந்த பிரச்சனைகள் பாடுகள் அதிகம். ஆனால் அதுக்கு பின்பாக பார்க்கும் போது அவனுக்கு கிடைத்த சந்தோஷம் எல்லையடங்கா சந்தோஷம். எதெல்லாம் எழுதானோ அதெல்லாம் ரெண்டு தனியா பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா, வாதைகள் வருதா, இன்றைக்கு நீங்க ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே செஞ்சீங்களே நன்றின்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் எதிரானீங்க, ஆண்டவர் நீங்க உண்மையா இருந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு உங்களோட அடுத்த பார்க்கும் போது தாவீதோட வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது எத்தனை வயசுல ஆண்டவர் அவனை தேர்ந்து கொண்டாரு? எத்தனை வயசுல கோலியாத்தை வீழ்த்தினான் அவன்? 5 வயசுலயா? 8 வயது இருக்கும் போது அவன் வீட்டுல வந்து அவன் வந்தான். ஆனா 12 வயதுல தான் அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். ஆண்டவர் கூட அவன் உறுதியா இருந்தான். சாதாரண என்ன இருந்தான்? ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் ஆடு அரசனா மாற்றினார் இல்லைங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழே கட்டத்துல இருந்து கொண்டு இருக்கலாம். எங்க தேடத்துக்கு யாருமே இல்லையே, எங்களை பார்க்கும் போது ஏழமா பாக்குறாங்களே, நான் என்ன செய்வேன் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு தாவீதை உயர்த்தின தேவன், அவனுக்கு அரசனா மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களையும் உயர்த்த தேவனாக இருக்கிறார். தாவீதோடு இந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க சொல்லணும், தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரா, ஏசப்பா சோத்திரா, ஏசப்பா சோத்திரா, ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரி. இப்படியா தாவீது ராஜாவா இருந்தாலும் ஆண்டவருக்கு நேரம் அவன் நடனம் ஆடிக்கொண்டேதான் இருந்தான். அவன் சொந்த மனைவியே ஒரு பார்க்கனியா பார்க்கும்போது, ஒரு இடத்தை பார்க்கும்போது இவன் ராஜாவே இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? கர்ப்பத்தின் கனிய அழைத்து போட்டார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக நீங்க செய்யற காரியத்துக்கு எதிராக யாருமே ஏளனமா பேசுறாங்களா? இன்னும் இப்படி ஒரு ஆளுநர் பண்றாங்க, இப்படி ஒரு குதி குதிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எப்படி செயல்பட சொல்றாரோ அப்படியே செயல்படுங்க. ஆண்டவர் அதற்கான பலனை ஆண்டவர் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஆராதனையாவது கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க எப்படி செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனோட கண்கள்ல அது ஒரு போல இருக்கலாம், ஆனா ஆண்டோட கண்கள்ல அது உயர்ந்ததாக இருக்குது. உங்க உயர்வு வேணும்னா நீங்க ஆண்டவரே பற்றி கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வை குறிச்சு ஒருபோது கவலைப்படாம ஆண்டவரோட உறவோடு இருப்பேன், என் வாழ்க்கையில ஆண்டவரோட உறவோடு இருப்பேன். இந்த தாயின் கருவுல கண்ட நாள் முதல் நாள் பாதுகாத்து வந்தாருல, இத்தனை வயசாச்சு நம்மளுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? விலக்கி நம்மளை ரட்சித்து அவருடைய பாதையில உறுதியா இருக்கிறதுக்கு நம்மளை வைத்து ஒரு சாட்சியா வைத்திருக்க தேவனாக இருக்கிறார். யோபு 22:21 எடுங்க. யோபு 22:21 அந்த வசனம் இப்படியாக சொல்லுது, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உங்களுக்கு நன்மை வரும். அல்லேலூயா. குற்றம் இல்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீர் அவரோடு பழகி. யாரோட பழகணும்? ஆண்டவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குமா? நன்மை வரும். ஒரு பெனிஃபிட் தானே நமக்கு வரும். ஆண்டவர்கிட்ட போறவங்களுக்கு ஒரு போல பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வரும், ஆனா பிரச்சனை வந்து தொடக்கம் தான் பிரச்சனையா இருக்கும், அதுல முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்படியே போக போறது இல்ல. நம்மளோட சாட்சியா நிறுத்துவார் ஆண்டவர். இந்த சபையோட சாட்சியா நிறுத்துவார், இந்த உலகத்தோட சாட்சியா நிறுத்துவார்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட உறவுல இன்னும் நினைத்திருக்க பார்க்கணும். என் உறவு, என் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோன்னு உங்க வாழ்க்கையில ஒருபோதும் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் தேவனாக இருக்கிறார். உயர்வையே உங்களுக்கு
பைசா தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உயர்வை நோக்கி நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் உங்களை புடிச்சு தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். He will push you forward. முன்னாடி தள்ளி விடுவார். நீ போ மகனே, நீ போ மகளே, நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக போய் அவர் என்ன பண்ணுவாரு? கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவனாக இருக்கிறார். உங்க படிப்பு விஷயத்துல பிரச்சனையா, உங்க வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையா, திருமண விஷயத்துல பிரச்சனையா, எதை குறிச்சு கவலைப்படாங்க. ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன். எனக்கு தேவைய அவர் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பூர்த்தி செய்வாரு. நிச்சயமா அவர் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவரை விட மாட்டேன் நீங்க சொல்லி பாருங்க. உங்க தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை செஞ்சா மட்டும் அவர் தேடுவேன், அவர் தீமை செஞ்சா அவரை விட்டு போயிடுவேன் கிடையாது. நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் நான் ஆண்டவரை எப்பவுமே ஒரே உறவோடு இருப்பேன். அன்றைக்கு நான் சிறு வயதுல எப்படி அவர் தேடணும் அதே போல அவர் தேடிக் கொண்டிருப்பேன். இன்றைக்கும் அவர் தன்னுடைய பிள்ளையை போல கைகளை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில உங்களை பயந்து வைக்கிற தேவன். அவர் ஒருபோது நீங்க சோர்ந்து போக விட மாட்டாரு. நிச்சயமா சோர்வு வரும், ஆனா ஆண்டவர் ஜெயத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில பலத்தோடு சுகத்தோடு உங்களை வாழ ஆண்டவர் வழிவகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சோ கவலைப்படாது. அதை 21, 24 படிக்குமா? அப்பொழுது தோலை போல் கொண்டை ஆற்று கற்களை போல் ஒப்பிய தங்கத்தையும் சேர்த்து வைத்தேன். 21, 24 படிங்க. அப்பொழுது தோலை போல் கொண்டையும் ஆற்று கற்களை ஒப்பீர் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெளியுமா இருப்பார். அல்லேலூயா. யார் அவரு? அவரே உனக்கு பசும் பொன். பொண்ணுலாம் வேஸ்டுங்க. அவர் பசும் பொண்ணா இருக்கிறார். அவர் சுத்த கண்ணனா இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்ல. அவர் பியூரிட்டியோட முதல்ல பியூரிட்டி, ஒரு கோல்டு, ஒரு பிளாட்டினம் சொல்லுவாங்க, அதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு நிகரானவர் அவர் ஒருவரே. சொல்லுது, அவரே சர்வவல்லவர் உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெளியுமா இருப்பார். நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. அது போலதான் உங்களுக்கு ஆண்டவர் தான் பசும் பொண்ணு சொல்லுது, சொக்க வெளின்னு சொல்லுது. வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டது. அப்ப ஆண்டவர் உங்களோடு இருக்கும் போது நீங்க ஒரு கோட்டீஸ்வரி. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. உங்களை பார்த்து யார் பிச்சைக்காரன் சொல்ல முடியும்? உங்களை பார்த்து யாரு ஏழைன்னு சொல்ல முடியும்? என் பிதா என்ன படைச்சவரு? அவர் பெரிய கோட்டீஸ்வரர். கோட்டீஸ்வருக்கும் மேல ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கார். எனக்காக ஒரு தங்க ஸ்தலத்தை பரலோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க தங்க போற இடம் எப்படி இருக்குமா? ஒரு தங்கமயமான வீடா இருக்கும். ஆண்டவருடைய தலம் ஒரு தங்கமயமான வீடா இருக்கும். அவரை பற்றி கொண்ட நீங்க இன்றைக்கு இந்த காலத்தில் அவதிப்பட்டாலும் எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு நேரம் உண்டு. நான் அவரை முகமுகமா சந்திக்கும் போது ஆடல் பாடல் துதியோட அவரை சந்திப்பேன். அவருக்கு நேரம் என்னுடைய சாட்சி பேசும். நான் அவருக்காக என்ன ஓட்டுன்றது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்கள் சாட்சிய அங்க பிரதிபலிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ளவர், உத்தமர், அவருக்கு நிகர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர்னா அவரை பின்பற்ற எப்படி இருக்கணும்? ரொம்ப இருக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளக்கூடாது. எப்போதும் ஒரே ஒரு மனிதனாக இருக்கணும், ஒருபோதே இருக்கணும். நான் மாற மாட்டேன். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அவரை தேர்றான் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவராக இருக்கணும். அவரை தேட பிள்ளைங்க அவரையே பற்றி கொண்டு அவருக்காக உறுதியா ஓடும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் வாய்ப்பு. உறவும் உயர்வும். நீங்க எந்த அளவுக்கு உயர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா சொன்னா, இந்த ட்ரெஸ் போட்டு நீ போய் அங்க போய் நில்லு, நான் வந்து உனக்கு ட்ரெஸ் பார்த்தா பையன் சொன்னா. ஆனா அவன் போட்டு பார்த்தான், என்னாச்சு? செட்டே ஆகும். அவன் சொன்னா, என் கூட இருக்கிற எனக்கு போதும். அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஏசப்பா எனக்கு போதும். நான் முன்னாடி போவேன், சத்ருவை என் கையில் அவர் ஒப்படைப்பார் சொன்னார். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இருக்கிற பலத்தோடு நான் வரப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கிட்ட இவ்வளவு பலம் தான் இருக்குது, எங்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்குது, எங்கிட்ட இவ்வளவு தான் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் அதை பன்மடங்கா மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். இருக்கிற பலத்தோடு நீங்க போங்க. ஆண்டவர் உங்க பலவீனத்தில அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கன்றத நீங்க கண்கூடா காண்பீங்க. இந்த சாட்சியா சொல்லுவீங்க. பலத்தின்
கழுதையின் மேல் பலன் கொண்டு அவரை பின்பற்ற பிள்ளைகளா நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, இன்றைக்கு அவரோடு நீங்க எந்த அளவுக்கு உறவோடு இருக்கிறீங்கன்றத சிந்தித்து பாருங்க. என்னுடைய உறவு ஆண்டவரோட எப்படி இருக்குது? நான் ஆண்டவருக்காக என்ன செய்யறேன்? ஆண்டவருக்காக என்ன ஒரு காரியத்தை வைராக்கியமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேனா, உத்தமனா இருக்கிறேனா, ஆண்டவருக்காக ஓடுறேனா, ஆண்டவருடைய காட்டுற பாதையில நான் உண்மையா இருக்கிறேனா, அவருக்கு உறவோடு இருக்கிறேனா? முதலாவது என்ன பண்றீங்க? உறவோடு இருக்கீங்களா? அனுதினமா ஜெபம் பண்றீங்களா? அவரை நோக்கி பாக்குறீங்களா? பிரச்சனை வரும்போது மட்டும் அவர் தேடுறது அவசியம் இல்ல, எப்போதுமே அவரை தேடிக்கொண்டு இருங்க. உங்க பிரச்சனை வரதுக்கு முன்பாக பிரச்சனை காணாம போயிடும். அல்லேலூயா. எப்படி? நீங்க அவரை தேடிக்கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு அதிகாலையில ஏது ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிகாலை அவரை தேடுங்க. ஆண்டவர் அந்த நாளுக்கான பலன் ஆண்டவர் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உழைப்பும் உயர்வும் அவரால் தான் வரும். அவர் சொல்றது, என்னோடு நீ உறவாயிரு, என்னோடு நீ ஒரு மகனாயிரு, உனக்கு தேவைகளை நான் சந்திப்பேன். நான் உனக்கு அன்றைக்கு நோவாவோடு இருந்த தேவன். நோவா ஆண்டவர் சொன்னாரு, அந்த கப்பலை செஞ்சாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரா, நீங்க அப்படியே செய்யுங்க, அது தவறா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி ஆகுமோன்னு பயம் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்யறேன். மற்றவங்க பார்வைக்கு அது வித்தியாசமா இருந்தா பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையை நான் முன்னிறுத்தி நான் போறேன், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். எனக்கு எதிராக எழுபது ஆயுதங்களை அவர் வாய்க்காதே செய்வார். என்னுடைய உறவு ஆண்டவரோடு இருக்கும் போது அன்றைக்கு அந்த நீதிமானோடு இந்த தேவன் இன்றைக்கு என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார். நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்க ஓடுங்க. ஆண்டவர் உங்க நம்பிக்கையின் தூணை அவர் ஒருபோது சரியை விடாம உங்களை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே நசமுக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நாம் கர்த்தரோடு எப்படி உறவோடு இருக்கிறோமோ, கர்த்தர் வேலை எப்படி நாம் கர்த்தருடைய வேலையை நாம் செய்கிறோமோ, அது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய வேலை தளத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்ம எங்கெங்கெல்லாம் பிரயாசம் பண்ணுகிறோமோ, எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, எல்லாவற்றிலும் நம்ம கரையை உயர்த்த வருகிறார். ரெண்டு பேரோட அமைச்சர் வருகிறோம். இந்த வார்த்தையை நீங்க இதை வைத்து இந்த வாரத்தை முழுவதும் நீங்க செவிங்க. கர்த்தருடைய கரையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். நம்மத்தில ஒரு ரோஷினி ஒரு பாதையை பாடும்போது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியாகவும் தேவ செய்தியாளர் கொடுத்த வார்த்தையை தேவன் அபிரமாய் தேவ செய்தியாளர் அபிரமாய் ஆசீர்வதிக்கும்படியாக அவன் குடும்பத்தையும் அபிரமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கொடுத்த காணிக்கு ஆகவும் நமத்திலே பாஸ்டர் மாதிரி சொல்லிப்பாங்க. அப்பா மகன் மூலமா இடைப்பட்டியிலே அதற்காக சொல்கிற கர்த்தாவே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறார் ராஜா. நாங்கள் உத்தமமும் உண்மையும் சன்மார்க்கமாக இருக்கத்தக்கபடி கர்த்தாவே, எதிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்கபடி கர்த்தாவே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறார் ராஜா. தகப்பனை உங்க இதயத்துக்கு ஏற்றவர்களாக
இருக்கத்தக்கபடி என் தேவன் அப்பா எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே எப்போதும் உறவோடு நாங்கள் வாழத்தக்கபடி தகப்பனே துதிக்கிற மகனை கொண்டு நீங்க மறைத்து பேசுனீங்க ராஜா. தகப்பனே அதை விட்டு விடாதபடி தகப்பனே துதிக்கிற மாதம் முழுவதும் கர்த்தாவே அப்பா ராஜா துதிக்கிற இந்த வாரம் முழுவதும் தகப்பனே துதிக்கிற இந்த வார்த்தைகளை வைத்தே கர்த்தாவே ராஜா முழுவதும் நாங்கள் உறவாடி கொண்டு மகிழத்தக்கபடி என் தேவன் திரும்ப செய்ய வேண்டும் ஐயா. துதிக்கிறோம் சோதரிக்கப்பா. நீங்க தான் தகப்பனே எங்களுக்கு உறவு தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் பேசிய மகனை கர்த்தாவே வார்த்தைகளை கொண்டு கர்த்தா நிரப்பின மகனை தகப்பன் அப்பா துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. நீங்க அவர் விதமா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. துதிக்கிறோம்ப்பா. மகன் குடும்பம் முழுவதும் தகப்பனே துதிக்கிறோம். உமக்கு என்று காத்திருக்கிற குடும்பம் தகப்பனப்பா ஆவியானவரே துதிக்கிற மனைவி பிள்ளைகள் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் ஐயா. துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. அவர்களை விதமா நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிற ஐயா. அப்பா காணிக்கை வருகிறோம் தகப்பனப்பா. காணிக்கை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும் ஐயா. 30, 60, 100 அமைக்கு குளிக்கு சரிந்து போகப்பட்டு தகப்பன் எங்க மகிழை திரும்ப போட போறதுக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்க நல்லப்பட்டு நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மளோடு வரைதரப்பட்ட ஜனங்களோடும் அநேக பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.